பீகாரில் உள்ள ராம்பூர் என்ற சிறிய கிராமம் அதன் வளமான நிலத்திற்காகவும் கடினமாக உழைக்கும் விவசாயிகளுக்காகவும் பெயர் பெற்றிருந்தது. விடிந்த உடனேயே வயல்களில் கலப்பைகள் வேலை செய்யத்தான் தொடங்கும். காளைகளின் கழுத்தில் கட்டப்பட்ட மணிகள் ஒலிக்கும். அந்த கடின உழைப்பின் ஓசை கிராமம் முழுவதும் எதிரொலிக்கும். ஆனால் இந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு சிறிய மண் குடிசை இருந்தது. அங்கு சுரேஷ் தன் மனைவி கீதாவுடன் வசித்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுரேஷ் கிராமத்தின் கடின உழைப்பாளி விவசாயிகளில் ஒருவராக கருதப்பட்டார். அவருக்கு சொந்தமான ஒரு சிறிய நிலத்தில் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் கடினமாக உழைத்தார். ஆனால் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் நிலவிய மோசமான வானிலையும் கடன் சுமையும் அவரை நிலைகுலைய செய்தன. முதலில் வறட்சி ஏற்பட்டது. தன்னிடம் எஞ்சியிருந்த சொற்ப தானியங்களை விற்று கடனை திருப்பி செலுத்த முயன்றார். ஆனால் கடன் பெருகிக் கொண்டே போனதால் இறுதியில் அவர் தனது நிலத்தை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு நாள் மாலை அவன் தன் குடிசைக்கு வெளியே அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். கீதா வெளியே வந்து சுரேஷிடம், கேளு, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி சும்மா உட்கார்ந்திருப்பாய்? சுரேஷ் அவளை பார்த்தான். அவனது கண்களில் கையறு நிலை தெளிவாக தெரிந்தது. எனவே நான் என்ன செய்ய வேண்டும் கீதா? கொஞ்சம் வேலை செய், கொஞ்சம் பணம் சம்பாதி. வீட்டில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது. நான் கீதாவை முயன்று கொண்டிருக்கிறேன். கடந்த 1 மாதமாக நான் இதை கேட்டு வருகிறேன். சுரேஷ் அமைதியானான். அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. நான் உங்களை கேலி செய்யவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் இப்போது செயல்படாவிட்டால் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். கீதா, சில சமயங்களில் கடவுளே நம் மீது கோபமாக இருப்பது போல் தோன்றுகிறது. அப்படி சொல்லாதே. கடவுள் மெதுவாக செயல்படுபவர், ஆனால் குருடர் அல்ல. இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது கிராமத்தின் மிகப்பெரிய நில உரிமையாளரான சேத் தன்ராஜ் தன் ஆட்களுடன் அங்கு வந்தார். அவரை கண்டதும் கிஷனின் முகம் வாடிற்று. சுரேஷ், இன்று எனக்கு என் பணம் முழுவதும் வட்டியுடன் வேண்டும். இல்லை செய்யா, எனக்கு இன்னும் சிறிது நேரம் கொடுங்கள். நேரமா? 3 மாதங்களுக்கு முன்பும் இதேதான் சொன்னீர்கள். இப்போது எனக்கு என் பணம் வேண்டும். சேஜி, எங்க நிலைமை உங்களுக்கு தெரியும். இப்போது எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. தயவு செய்து எங்களுக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள். உங்கள் பணத்தை திருப்பி தந்து விடுகிறோம். உன் நிலைமை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் பணம் வேண்டும். இவ்வாறு கூறிய சேத் தன்ராஜ் தனது குடிசையை சுட்டிக்காட்டினார். உங்களிடம் பணம் இல்லை என்றால் இந்த வீட்டை காலி செய்யுங்கள். எஜமானரே, இதை செய்யாதீர்கள். இந்த வீடுதான் எங்களுக்கு இருக்கும் கடைசி புகலிடம். இதை தவிர நாங்கள் வேறு எங்கு செல்வோம்? தன் மனைவியின் கையறு நிலையை கண்ட பிறகு சுரேஷ் முதல் முறையாக உறுதியான குரலில் பேசினான். சரி செய்யா, எனக்கு 7 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். உங்கள் பணம் முழுவதையும் திருப்பி தந்து விடுகிறேன். என்ன சொன்னீங்க? 7 நாட்களா? ஏய், 3 மாதங்களில் பணம் செலுத்த முடியாதவன் 7 நாட்களில் செலுத்தி விடுவான். சேட்ஜி, என் மனைவி மீது சத்தியமாக உங்களுடைய ஒவ்வொரு காசையும் அடுத்த திங்கட்கிழமைக்குள் திருப்பி தந்து விடுவேன். இதை கேட்டு கீதா அதிர்ச்சி அடைந்தாள். சேத் தன்ராஜின் முகமும் தீவிரமானது. சரி சுரேஷ், நான் திங்கட்கிழமை திரும்பி வருகிறேன். எனக்கு பணம் கிடைக்கவில்லை என்றால் இந்த வீடு என்னுடையதாகிவிடும். அதோடு அவன் கிளம்பி செல்கிறான். அவன் சென்ற உடனேயே கீதாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்புகின்றன. ஐயோ கடவுளே, 7 நாட்களில் இவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைக்கும்? நான் எதையும் செய்வேன். ஆனால் 7 நாட்களுக்குள் எல்லா பணத்தையும் சேத்திடம் திருப்பி கொடுத்து விடுவேன். இதுவரை நான் அதிர்ஷ்டத்தை நம்பியிருந்தேன். ஆனால் இனி கடின உழைப்பை நம்புவேன். அன்றிரவு அவர்கள் இருவரும் விடிய விடிய விழித்திருந்தனர். இருவராலும் தூங்க முடியவில்லை. ஒரு புறம் கடன், மறுபுறம் வீடற்ற நிலை குறித்த அச்சம். இவற்றுக்கு இடையில் வெறும் 7 நாட்களே இருந்தன. மறுநாள் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே சுரேஷ் வேலை தேடி புறப்பட்டான். அவன் கிராமம் முழுவதும் வேலை தேடினான். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. களைப்படைந்திருந்த சுரேஷ் அப்போது கிராமத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தான். அப்போது சாலையோரத்தில் கவலையான முகத்துடன் ஒரு மூதாட்டியை அவன் கண்டான். அவள் ஒரு பெரிய கூடையை சுமந்து கொண்டிருந்தாள். சுரேஷ் அவனிடம் சென்று, அம்மா, ஏன் இங்கே தனியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள்? என் தலைவிதியை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் மகனே. அம்மா கூடையை சுட்டி காட்டினார். மகனே, நாள் முழுவதும் ஆகிவிட்டது. இன்னும் எதுவும் விற்கப்படவில்லை. சுரேஷ் அந்த கூடையை பார்த்தபோது அதில் சூடான கொண்டை கடலையும் பொரிகளும் இருந்தன. அவற்றின் மனம் மிகவும் அற்புதமாக இருந்ததால் அவனுக்கு வாயில் நீர் ஊறியது. அம்மா,
இந்த சோலை பூரிகளை நீங்களா செய்தீர்கள்? ஆமாம் மகனே, இந்த சோலை பூரியை என் சொந்த கைகளால் தான் செய்திருக்கிறேன். அம்மா, ஏன் இதை இந்த பாழடைந்த இடத்தில் விற்கிறீர்கள்? இங்கு வந்து சாப்பிட யார் வருவார்கள்? நான் என்ன செய்வது மகனே, நான் சந்தைக்கு செல்லும் போதே தாமதமாகிவிட்டது. உதவ யாரும் இல்லை. இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். பிறகு அம்மா சொன்னார், மகனே, நீயும் ரொம்ப பசியாக இருப்பது போல் தெரிகிறது. வா, 1-2 பூரி சாப்பிட்டு பார். அம்மா சுரேஷிடம் சாப்பிடுவதற்காக ஒரு தட்டு சோலை பூரியை கொடுத்தார். சுரேஷ் முதல் வாய் சாப்பிட்டதும் அவன் கண்கள் விரிந்தன. அந்த சோலை பூரியின் சுவை மிகவும் அற்புதமாக இருந்தது. அவன் இதற்கு முன் சுவைத்த எதையும் போல் அது இல்லை. அம்மா, நீங்கள் செய்யும் சோலை பூரி மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை கிராமத்தில் விற்றால் மக்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். சுரேஷ் சொன்னதை கேட்ட பிறகு அம்மா லேசாக புன்னகைத்தார். அப்போது திடீரென்று சுரேஷுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அது அவனது வாழ்க்கையையே மாற்றப் போகும் ஒரு யோசனை. அவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பேசினான். அம்மா, நான் உங்களுக்கு உதவினால் நீங்கள் சோலை பூரி செய்யுங்கள். நான் அதை கிராமத்தில் விற்பேன். இதை கேட்டு அம்மா ஆச்சரியப்பட்டார். சரி மகனே, நீ கடினமாக உழைக்க தயாராக இருந்தால் நானும் உனக்கு ஆதரவளிப்பேன். ஆனால் அம்மா, என்னிடம் வண்டி இல்லை. அதை பற்றி கவலைப்படாதே மகனே, என் வீட்டின் பின்புறம் ஒரு பழைய வண்டி இருக்கிறது. அம்மாவின் வார்த்தைகளை கேட்டதும் சுரேஷின் கண்கள் பிரகாசித்தன. சரி அம்மா, நான் இப்போது கிளம்புகிறேன். நாளை காலை திரும்பி வந்து விடுவேன். இவ்வாறு கூறிவிட்டு அவன் தன் வீட்டை நோக்கி புறப்படுகிறான். இதற்கிடையில் கீதா வீட்டின் வெளியே அவனுக்காக காத்திருந்தாள். அன்றைக்கிரவு சுரேஷ் வீட்டுக்கு திரும்பிய போது இத்தனை நாட்களுக்கு பிறகு அவன் முகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்தது. கீதா கேட்டாள், இன்றொரு வரை இவ்வளவு நேரம் எங்கே இருந்தீர்கள்? உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சதா இல்லையா? கீதா, ஒருவேளை கடவுள் நாம் சொல்வதை கேட்டிருப்பார். பிறகு சுரேஷ் அம்மாவை சந்தித்தது முதல் சோலை பூரி விற்றது வரை எல்லாவற்றையும் கீதாவிடம் கூறினான். அவன் வார்த்தைகளை கேட்டதும் சுரேஷ் முன்பிருந்ததை போல் இல்லை என்பதை கீதா உணர்ந்தாள். அவன் மனம் உடைந்தவனாக தெரியவில்லை. அவன் கண்களில் ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அது கீதாவுக்கு சற்று நிம்மதியை அளித்தது. மறுநாள் காலை சுரேஷ் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நேராக தன் வயதான தாயின் வீட்டிற்கு சென்றான். அவனுடைய தாய் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். சோலைபுரியின் நறுமணம் வீடு முழுவதும் பரவியிருந்தது. வாவ் அம்மா, நீங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் ஏற்கனவே செய்து விட்டீர்களே. ஆமாம் மகனே, உன் சோலை பூரி தயாராகிவிட்டது. இப்போது சீக்கிரம் கிராமத்தில் உன் வண்டியை நிறுத்து. அம்மா, இன்றைக்கு இது நடந்தால் எங்கள் வாழ்க்கை மாறிவிடும். கவலைப்படாதே மகனே, கடின உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. அம்மாவின் பேச்சை கேட்ட பிறகு சுரேஷ் தனது வண்டியை எடுத்துக்கொண்டு கிராம சதுக்கத்தை நோக்கி சென்றான். சதுக்கத்தை அடைந்த சுரேஷ் தனது தள்ளு வண்டியை அங்கே அமைத்து நின்றான். ஆனால் முதல் அரை மணி நேரத்திற்கு வாடிக்கையாளர்கள் யாரும் வரவில்லை. சுரேஷுக்கு ஒருவித அமைதியின்மை ஏற்படத் தொடங்கியது. நான் எங்காவது தவறு செய்து விட்டேனா? அவன் இதை யோசித்துக் கொண்டிருந்த போது 2 விவசாயிகள் அங்கு வந்தனர். அவர்களில் ஒருவன் கேட்டான், ஆனா என்ன விற்கிறார்? இவை சோலை பூரிகள் சகோதரா. ஆனா சோலைபுரி நகரங்களில் கிடைக்கிறது. ஆமாம் சகோதரரே, ஆனால் இன்றிலிருந்து இது கிராமத்திலும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் இதன் மனம் அற்புதமாக இருக்கிறது. அண்ணா, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தட்டு கொடுங்கள். சுரேஷ் மகிழ்ச்சியுடன் உடனடியாக அந்த தட்டை பரிமாறினான். அந்த 2 விவசாயிகளும் தங்கள் முதல் கவளத்தை சாப்பிட்டு விட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆஹா, இது அற்புதம். நான் இதுவரை இவ்வளவு சுவையான சோலை பொரிகளை சாப்பிட்டதே இல்லை. இதை சொன்ன பின் அவன் உரத்த குரலில் கூப்பிட்டான், ராமு, இங்கே வா. அவர் சொன்னதை கேட்ட சில நிமிடங்களிலேயே மேலும் 2 பேர் அங்கு வந்தனர். அவர்களில் சோலை பூரி சாப்பிட்டவர்கள் அனைவரும் அதை புகழ்ந்து பேசத் தொடங்கினர். ஆஹா, அது அற்புதமாக இருந்தது. இந்த கிராமத்தில் இதற்கு முன் நான் இப்படி ஒரு சுவையை அனுபவித்ததில்லை. ராமு மற்றும் மற்றவர்களின் பாராட்டை கேட்டதும் சுரேஷின் உற்சாகம் பொங்கியது. விரைவிலேயே அவனது வண்டியை சுற்றி ஒரு கூட்டம் கூடியது. கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள், தொழிலாளர்கள், இடையர்கள் என சுரேஷ் தொடர்ந்து தட்டுகளில் உணவை அடுக்கி வைத்தான். நண்பகலுக்குள் அவனது வண்டியில் இருந்த கொண்டை கடலை அனைத்தும் விற்று தீர்ந்தன. அவன் அவற்றை எண்ணிய போது அவனது கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. பல நாட்களாகியும் நான் இவ்வளவு பணம் சம்பாதித்ததில்லை. மாலையில் அவன் நேராக அம்மாவின் வீட்டுக்கு சென்று அவளுடைய பங்கை நேர்மையாக கொடுத்தான்.
பார்த்தாயா மகனே, கடின உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்று நான் உன்னிடம் சொன்னேனே. அன்றிரவு சுரேஷ் வீட்டுக்கு வந்தபோது கீதா பெருமகிழ்ச்சி அடைந்தாள். பல நாட்களுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை ஒளி அவர்களின் இல்லத்தில் பிரகாசித்திருந்தது. மறுநாள் அம்மா முன்பை விட இன்னும் அதிகமான சோலை பூரிகளை தயாரித்தார். இந்த முறை சுரேஷ் தனது கடையை சதுக்கத்தில் மட்டுமல்லாமல் கிராம சந்தையிலும் அமைத்தான். அவனுடைய சோலைபூரியின் சுவை இப்போது அந்த பகுதி முழுவதும் பரவி இருந்தது. மக்கள் சொல்வதுண்டு. ராம்பூரைச் சேர்ந்த சோலைபுரி ஊரான சுரேஷை உங்களுக்கு தெரியுமா? இதை சாப்பிட்ட பிறகு மக்கள் விரல்களை சப்புவார்கள். அதே ஆள்தான். 3ஆம் நாள் மக்கள் அதிகாலையில் இருந்தே அவருக்காக காத்திருக்க தொடங்கினர். இதற்கிடையில் தன்ராஜின் ஆட்களும் இதை கவனித்துக் கொண்டிருந்தனர். அவன் உடனடியாக சென்று நடந்த அனைத்தையும் சேத்திடம் கூறினான். இதை கேட்ட தன்ராஜ் சிரித்துக்கொண்டே, அதை விடு, கைவண்டி ஓட்டுவதால் யாரும் பணக்காரனாவதில்லை. ஆனால் சுரேஷ் முன்பிருந்ததைப் போல மனமுடைந்த மனிதனாக இப்போது இல்லை என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. 7 நாட்களாக சுரேஷ் இரவும் பகலும் கடுமையாக உழைத்தான். அவன் அதிகாலையிலே தனது வண்டியுடன் புறப்பட்டு செல்வான். படிப்படியாக அவனது வருமானம் அதிகரித்தது. இறுதியாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த திங்கட்கிழமை வந்தது. அதிகாலையில் தன்ராஜ் தன் ஆட்களுடன் சுரேஷின் வீட்டிற்கு வந்தான். அவன் முகத்தில் பெருமித புன்னகை மலர்ந்தது. சுரேஷ், நேரம் முடிந்து விட்டது. இப்போது சொல், எனக்கு பணம் தருவாயா அல்லது வீட்டை காலி செய்வாயா? சேத்தின் வார்த்தைகளை கேட்டு கீதாவின் இதயம் படபடத்தது. ஆனால் இந்த முறை சுரேஷின் முகத்தில் பயம் இல்லை. இல்ல செய்யா, வீட்டை காலி செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதோ உங்கள் பணத்தை எண்ணி பாருங்கள். சுரேஷின் பணத்தை கண்டதும் தன்ராஜ் திகைத்து போய் சில கணங்கள் மௌனமாக நின்றார். சுரேஷ், இந்த பணம் எங்கிருந்து வந்தது? இது எப்படி சாத்தியம்? சேட்ஜி, ஒருவர் நினைத்தால் தனது கடின உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் எல்லாவற்றையும் சாத்தியமாக்க முடியும். சுரேஷ் சொன்னதை கேட்ட பிறகு தன்ராஜ் முதல் முறையாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் கிளம்பி சென்றான். அன்று சுரேஷ் மற்றும் கீதாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. கடன் சுமை நீங்கியிருந்தது. ஆனால் சுரேஷ் அத்துடன் நின்றுவிடவில்லை. அவனது கனவு பெரிதாக வளர்ந்திருந்தது. ஒரு நாள் அவன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, நம்முடைய சோலைபூரி வியாபாரம் இன்னும் பெரிதாக வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கும் அதுவே வேண்டும் மகனே. அடுத்த சில மாதங்களுக்கு சுரேஷ் கடினமாக உழைத்து பணத்தை சேமித்தான். ஒரு நாள் சுரேஷ் கிராமத்தில் ஒரு காலி கடையை வாடகைக்கு எடுத்தான். கடைக்கு வெளியே சுரேஷின் ஸ்பெஷல் சோலே பூரி என்று ஒரு பெரிய பலகை வைக்கப்பட்டது. முதல் நாளிலேயே கடையில் உட்கார இடமில்லாத அளவுக்கு கூட்டம் அலைமோதியது. அருகிலுள்ள கிராமங்களில் இருந்தும் மக்கள் வரத் தொடங்கினர். சுரேஷின் புகழ் வெகு தூரம் பரவியது. ஒரு நாள் சுரேஷ் தனது புதிய கடைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். அப்போது தன்ராஜ் அங்கு வந்தான். இம்முறை அவன் முகத்தில் எந்த பெருமிதமும் இல்லை. அவன் சில கணங்கள் கடையை உற்று பார்த்துவிட்டு சொன்னான், சுரேஷ், உண்மையை சொல்ல போனால் நீ இவ்வளவு பெரிய வெற்றியை அடைவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. தன்ராஜ் பாய், ஒருவர் முயற்சியை கைவிடும் போது அதிர்ஷ்டம் கூட அவரை கைவிட்டுவிடும். ஆனால் அவர் கடினமாக உழைக்கத் தொடங்கும் போது அவருக்கான பாதை தானாகவே அமைந்துவிடும். தன்ராஜ் தலைவணங்கி சென்றார். சுரேஷ் தன் கடையை பார்த்தபடி புன்னகைத்தார். தன்னிடம் எதுவுமே இல்லாத காலம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. இன்று அவருடைய கடின உழைப்பு, நேர்மை மற்றும் தைரியம் அவரது வாழ்க்கையை மாற்றிவிட்டன. நண்பர்களே, கஷ்டகாலம் என்றென்றும் நீடிக்காது. கடின உழைப்புடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறி செல்பவர்கள் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி காண்பார்கள்.